அண்ணாமலை பதவி விட்டு விலகி 7-8 மாதம் ஆகப்படுது. தமிழக பாஜகவில் என்ன வழக்கம்னா, ஒரு மாநில தலைவரை மாற்றும் பொழுது அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. தமிழிசைக்கு கவர்னர், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மந்திரி, எல்முருகனுக்கு மந்திரி. அந்த மாதிரி எந்த ப்ரமோஷனும் அண்ணாமலை கொடுக்கப்படலை. இருந்தும் இந்த 3 பேரை விட அதிகமாக கட்சிக்கு உழைச்சி கட்சிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து கட்சியை வளர்த்ததில் அண்ணாமலையோட பேரும் புகழ் இருக்கிறத அவங்க எதிரிங்களே ஒத்துப்பாங்க. ஓகே, அவருக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்கப்படவில்லை. நயினார் அண்ணாமலை மேலே பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அண்ணாமலையோட பேசுனா நயினார் கோச்சி பாரோன்னு பயந்துன்னு பேசுறதையே நிறுத்திட்டாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஓகே, நயினார் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவர் இதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் கட்சியை வளர்க்கணும்னு பார்க்குறாரு, அவரோட ஓன் வேலை போகிறார். சரி, நயினாரை குறை சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன பாதையோ அந்த பாதையில் அவர் போகிறார். அண்ணாமலை பாதையில் போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு தனி பாதை. ஆனால் அண்ணாமலைகிட்ட பேசினா கோச்சி போகிறோம் நிற்பார் சொல்லி 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் இவரை அவாய்ட் பண்ணுறது அண்ணாமலை மனசை பெருசாக புண்படுத்திடுது. ஓகே, நம்ம வளர்த்து விட்டவங்க, நம்ம தூக்கி விட்டவங்க, நம்ம கூட இருந்தபோது நம்ம பின்னாடி வந்தவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே. அண்ணாமலைக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு. மன வருத்தம் கண்டிப்பாக இருக்கு, அது இல்லாமல் இல்லை. அந்த மன வருத்தம் அண்ணாமலை இருக்கு என்பதே அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள், நான் எப்போ அந்த வார்த்தை ரசிகர்கள் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இது பிகம் ஐகான் ஆஃப் பிஜேபி. ஒரு சினிமா ஸ்டாருக்கு ஈக்குவலண்ட்டாக பிஜேபியில் இருக்காருன்னா அண்ணாமலை தான். போகிற இடம்லாம் கும்பல் அப்படியே பிச்சுட்டு போகும். அந்த தொண்டர்கள் வருத்தப்பட்டு தலைவா தலைவா ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாலாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா நல்லது, தனி கட்சி வரணும், ஏன்னா நீங்கள் போட்ட உழைப்பு வேஸ்ட்டாக போகக்கூடாது.